வணக்கம் நண்பர்களே. ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் தான் இப்போது தற்போதைய அரசியல் சூழலுக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன அது? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். இப்படி ஒரு கண்ணதாசன் பாடல் ஆரம்பிக்கும். அதில் இடையில் ஒரு வரி வரும். அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கு வெக்கமில்லை, எல்லா உயிரையும் எடுப்பானே அந்த சிவனுக்கும் வெக்கமில்லை, எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் வாருங்கள். எவ்வளோ ஒரு கோல்டன் பேட்ஸ் பாருங்கள். எங்கேயாவது மனுஷன் ஒருத்தர் இருக்கான்னா என்னை காட்டுங்க, இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் பாருங்கள். மனுஷனே இல்லை, அதில் புனிதன் எவனாக இருந்தால் இன்னும் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறார். இது யாருக்கு பொருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 54 வருடங்கள் நான் ஒரு அரசியலில் பயணம் செய்தேன் அப்படின்னு ஒருத்தர், எங்கள் அக்காவுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மணி, தியாகம் செய்த தலைவி, இந்த அம்மாவுக்கு நான் தான் பாதுகாவலனாக இருந்தேன், பாதுகாப்புக்காக வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற ஒரு ஜென்மம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். மாஃபியா கும்பல் அதெல்லாம். அப்புறம் பேரே தெரியாத ஒருத்தரை முன்னாள் முதலமைச்சர்னு போட்டு அந்த ஆள் இப்போ மண்டை குழம்பு போச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனாம் தேதி கெடுங்கிறார். கெடுக்கு முன்னாடியே அவர் குரங்கு கூட்டத்தோடு சேர்ந்து குரங்கு மாதிரி தவி போயிடுவார். அவர் ஒரு பக்கம், அவரை சார்ந்தவங்க ஒரு பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் குரங்கு மாதிரி தவி அங்கேயும் இங்கேயும் தவறுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுவும் ஒரே கிளைக்கு. அதனால தான் அந்த மரத்தின் கிளை கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் ஒரே நேரத்தில் 5 குரங்கு போய் ஒரு மரக்கிளையில் தொங்குச்சுன்னா கிளை ஒடிஞ்சு குரங்கும் விழுந்து கிளையும் ஒடிஞ்சு குரங்கும் கீழே விழுந்து செத்து போயிடும். ஆனால் எல்லா குரங்குகளும் ஒரே கிளைக்கு தான் தவுது. அதுதான் நமக்கு என்னென்னு புரிய மாட்டேங்குது. அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதிமுகவில் இல்லாத கொள்கைகளெல்லாம், அரிய கொள்கைகளெல்லாம் ஒருத்தர் வச்சுருக்காருன்னு சொல்லி போகிறாங்களா? இரட்டை இலையை கருக விடுவதற்கும் எம்ஜிஆர் கொடுத்த அந்த வாய்ப்பினை நன்றி மறந்து போவதற்கும் ஒருத்தர் வேணுமா? இண்டிவிஜுவல் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வேறு. இவ்வளோ நாள் ஏற்றிட்டு இந்த கட்சியில் விட்டுட்டு எந்த கட்சியை ஏற்றமோ அந்த கட்சியில் போய் சேர்றது, இவ்வளோ நாள் யார் ஆதரிச்சமோ மற்றவங்களை போய் ஆதரிக்கிறது, அதான் யாருக்கும் வெக்கம் இல்லை.